ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இன்றைக்கி ஸ்ரீராம் நவமி. அதனால் ஸ்ரீராம் நவமியில் நம்ம முக்கியமாக ரொம்ப உன்னதமான ஒரு சபரியின் சேவைக்கு எப்படி ராமர் அதுக்கு அவளோட சேவையை மதித்து அவர் அந்த சேவையை ஏற்றுண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரிதமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறார். நான் படித்த அந்த ஆன்மீக புஸ்தகத்தில் நளினி சம்பத்குமாருங்கிற ஒரு ஆசிரியை சொல்கிறார். அதாவது குருவோட அருளும் ஸ்ரீராமரோட அனுகிரகமும் இருந்தாக்க நமக்கு எல்லாருக்குமே ராமரோட தரிசனமும் மோட்ச பிராப்தியும் கிடைக்கும்னு அவங்க சொல்கிறா. அதுக்கு தான் இந்த சரித்திரத்தை இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு உன்னதமான ஒரு குருவுக்கு செய்கிற சேவை என்னென்னா, அது ஸ்ரீராமரோட தரிசனத்தை கொடுத்துடும். அதாவது தெய்வத்தோட தரிசனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரம் நமக்கு சொல்கிறது. இது ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்தில் வருது. இந்த சபரிங்கிற ஒரு வேடுவ பெண்மணி. அவள் அப்படியே காட்டு வரிசையாக நடந்து வரப்போ வழி தவறி இந்த மதங்க முனியோட ஆசிரமத்துக்கிட்ட வந்துடுறா. அவளெல்லாம் நீராட போகிறப்போ பார்த்துட்டு பயந்துட்டு மனுஷாலே ஜாஸ்தி தொடர்பு இல்லாத அவள் என்ன பண்ணுறா, ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா தினம் அவள் சீடர்கள் கூட அவர் போகிறார் நீராடுறதுக்கு. சரி, இவ ரொம்ப உன்னதமான பக்தர்கள் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு சரி நம்மளை பார்க்க மாட்டாளா அப்படின்னு நினைக்கிறதுக்கே அந்த குருவோட அருள் வேணும். அந்த மாதிரி அவள் நினைக்கிறாள். மனசில் நம்மளோட குரு பார்வை நமக்கு பட்டுட்டாலே நமக்கு எல்லா எண்ணமும் வந்துடும், நல்ல எண்ணங்கள் அப்படின்னும் நமக்கும் தோன்றுறது. அப்போது குரு விஷ்ணு அந்த குருவே அப்படி தோன்றி நல்ல எண்ணங்களை நமக்கு கொடுத்து அவரே நம்மளை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படின்னா, குரு தேவோ மகேஸ்வராங்கிறபோது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறப்போ குருவே பரமசிவனாக இருக்காராம். உடனே அந்த மாதிரி ஒரு மதங்க முனிவரோட உன்னதமான தரிசனம் கிடைச்ச உடனே சபரிக்குள்ளே நல்ல எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கிறது தான். உடனே அவள் வேட்டு வச்சு போட்டானே, அதனால் எல்லோரும் மிருகங்கள் வேட்டையாடுறதெல்லாம் பார்த்துருப்பா. அதனால் இனிமேல் யாரையும் புண்படுத்தாமல் துன்புறுத்தாமல் இருக்கணும், மற்றவாளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை சேவை செய்யணும் அப்படின்னா அவளுக்கு மனசுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கிறது. மறுநாள் வெடிக்காத்தால் இருந்துட்டு அவள் போகிறா நீராடுறதுக்கு. வழக்கப்படி மதங்க முனியும் அவள் ஸ்ரீதர்கள். அப்போது இவ அந்த மரத்துலேருந்து இறங்கி அந்த ஓரமாக மறைஞ்சு பார்த்துட்டுருக்கா தினம் அந்த மரத்துக்கு பின்னாடி. இப்போ வெளியில் ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு அழகுபடுத்துகிறான். இந்த மாதிரி தூய்மைப்படுத்துறதுல ஆர்வம் காட்டி தினம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்ச நாள் ஆறுது. உடனே இதை மதங்க முனிவர் கவனிக்கிறார். அவர் சொல்கிறார், நம்ம சீடர்கள்கிட்ட சில நாளாக நம்மளோட ஆசிரமத்தில் மாற்றங்கள் நல்ல மாற்றத்தை பார்த்துட்டுருக்கேன். யாரோ நமக்குள்ளேயும் வெளியிலும் ஆசிரமத்துக்கும் வெளியிலையும் பெருக்கி சுத்தம் பண்ணி அழகாக கோலம்லாம் போட்டு பூஜைக்கு வேண்டிய வாசனையான பூக்களையும் சுவையான பழங்கள் நைவேத்தியத்துக்கு அதையும் எடுத்து வைக்கிறா. அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியல. உடனே மறுநாளைக்கு அதே மாதிரி நீராட போகிற போது அதில் இருந்த ஒரு சிஷ்யர் மாத்திரம் ஒழுங்கிருந்து பார்க்குறார். அப்போ அந்த சபரி இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதை பார்த்தோன்னே, நீ யார், உன் பேர் என்ன எல்லாம் விசாரித்தோடனே அவள் செய்கையாலேயே மனிதர்கள்கிட்ட பேசி பழகாதனால அவளுக்கு பயமாக இருக்குது. செய்கையாலேயே சொல்கிறான், நான் இந்த காட்டுப்பகுதிக்கே வேணால் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு பயந்து. அப்போது நீ கவலைப்படாத, நீ நல்ல காரியம்தான் செஞ்சுருக்க. இந்த கைங்கரியத்தினால் எங்களோட குரு ரொம்ப மகிழ்ந்து போயிருக்கார். அதனால் அவர்கிட்ட உன்னை அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி மதங்க முனிவர்கிட்ட கொண்டு போய் சபரியை நிறுத்துறார். உடனே அவர் காலில் விழுந்து வணங்குறார். அப்போது அவர் சொல்கிறார், எதுக்காக இந்த கைங்கரியெல்லாம் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு ஒன்று. அவர் சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எது கெட்டது நல்லதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னை இந்த இடத்த விட்டு அனுப்பாத ஒரு உபகாரத்தை மாத்திரம் நீங்கள் எனக்கு செய்யணும், இதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அவரை வேண்டி நிற்கும்போது
சரி இந்த ஆசிரமத்திலே நீ தங்கி உன்னோட கைங்கரைகளை தொடர்ந்து செய் அப்படின்னு ஆசி வழங்கி வழங்குறார். உடனே அவன் சந்தோஷப்படுறா சபரி. தொடர்ந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டே இருக்கா. கடைசியில் மதங்க முனிவரோட இறுதி காலம் வந்துடும். அப்போ அவர் வந்து தன்னை நோக்கி சீடர்களை எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இன்றைக்கி பிரம்மலோகம் போகிறேன், என்னுடைய தவற்றின் பயனெல்லாம் இங்கேயே செலவிட்டுட்டு புண்ணியங்களையும் பாவங்களையும் தொலைத்த ஆத்மாவாக போக போகிறேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்னோட புண்ணிய பாவங்களை எடுத்துன்னு போனால் சொர்க்கலோகத்தில் புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்துடணும். அதனால் அந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கக்கூடாதுன்னு தான் தான் செஞ்ச புண்ணிய பலன்களையும் வந்து இங்கேயே விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நிறையா சாஸ்திரங்களை சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இதே மாதிரி தான் மகாபாரதத்தையும் கர்ணன்ட்ட வந்து கிருஷ்ணனோட புண்ணிய பலன்லாம் எனக்கு குழுன்னு கேட்குறார். அப்போ தான் அவனுக்கு நிரந்தரமாக சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதனால் நம்மளும் வந்து நம்ம என்னென்ன செய்கிறோமோ நல்ல காரியங்கள் புண்ணியங்கள்லாம் அதெல்லாம் பகவானுக்கே அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு விஷயமும் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது எல்லா சிஷ்யர்களும் அவளுக்கு வேணுங்கிறத கேட்குறா. பணம் வேணும், அஷ்டமா சித்தி வேணும், பதவி வேணும், எல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்கும் கொடுக்குறார். கடைசியில் சபரியை கேட்குறார். சபரி சொல்கிறா, எனக்கு எது நல்லது என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியாது, அதனால் நீங்களே எனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே மகிழ்ந்து போயிடுறார் மதங்க ரிஷி. அந்த மாதிரி தான் கேட்கணும் நம்ம சுவாமிக்கிட்ட. நம்ம ஆனால் கமர்ஷியலாக கேட்குறோம், இது செய்கிறேன் அதை செய்கிறேன் வேண்டுதல் நம்மளோட நிறைவேறதுக்காக. ஆனால் அது வந்து அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. நீ எது செஞ்சால் எனக்கு நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை தான் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கணும். உடனே இதே மாதிரி அவர் கேட்குறா சபரி, எனக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு. உடனே நீ ராமநாமத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டே இந்த ராமநாமம் வந்து உனக்கு மிக பெரிய தனத்தை கொடுக்கும். இதை தான் உனக்கு நான் உபதேசிக்கிறேன். இந்த குரு வந்து இந்த ராமநாமத்திற்கு அர்த்தம் என்ன எப்போ சொல்லணும்லாம் கேட்கும்போது நீ எப்போ விடாமல் சொல்லலாம், எப்படி விடாமல் சொல்லலாம், இடைவில்லாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை செய்யும் போதெல்லாம் கூட ராமநாமத்தை சொல்லிகிட்டே உன்னோட வேலையை பாரு. இந்த ராமநாமத்தோட அர்த்தம் வந்து ராமநாம ஜபத்தின் மகிமை என்னென்னா, அவர் சொல்கிறார், சபரி வீடு எங்கே இருக்குதுன்னு தேடிண்டு ராமரே இங்கே வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பார், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மதங்க முனிவர் ரொம்ப பிரம்மலோகத்திற்கு பெயர்கிறார். அன்னிலேருந்து ராமநாமத்தை இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்கா. ஒரு நாள் ராமர் வருவார்னு நம்பிக்கை தான். அந்த நம்ம இறை இதில் வந்து நம்பிக்கை தான் முக்கியம். முதல்ல சொல்லிகிட்டே இருக்கா. இந்த ஆசிரமத்தை அவர் சரி ராமர் வரப்போகிறார், ஆசிரமத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். யாராவது பெரிய மனுஷனாக நம்ம என்ன பண்ணணும், வீடை சுத்தமாக வச்சுக்கணும், பெருக்கணும், கோலம் போடணும், விளக்கேற்றணும், அப்படிலாம் பண்ணணும். அந்த மாதிரி ராமர் வந்தால் அவர்கிட்ட எல்லாம் பேசணும், அவருக்கு சாப்பிட என்னதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இத்தனையும் வாயில் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு காத்துட்டே இருக்கா. 12 வருஷம் ஓடி போயிடுது. உடனே சபரிக்கு வயோதிகம் வந்துடும். ஒரு நாள் வந்து இந்த குரு கற்று கொடுத்த ராமநாமத்தின் பலனாக ஸ்ரீராமரே அவளை தேடின்னு வந்துட்டார். லக்ஷ்மணனோடு சபரியை பார்க்க வரார். உடனே வந்த உடனே அவள் எவ்வளோ பெரிய குரு சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் ராமரோட பாதத்தை அலம்பி, அதாவது அவர் பாதங்களை பிடிச்சி விடுற பாக்கியத்தையும் அவளுக்கு அந்த ராமநாமமே கொடுக்கறது. அதனால் குருவோட வார்த்தையில் நம்பிக்கை. சரி, உன்னோட தவமெல்லாம் நன்னா நடந்துருக்கா, தவம் சித்தியாயிடுத்தான்னு ராமர் கேட்குறார். அவர் சொல்கிறார், சித்தியாயிடுத்து அப்படி என்ன அவர் தரிசனம் கிடச்சிடுத்து. உடனே நிறையா கூடையாக பழங்கள்லாம் கொண்டு வைக்கிறார். இத்தனை நாளாக நான் உனக்காக தான் 12 வருஷமாக இதெல்லாம் சேகரிச்சிருக்கேன், இதை நீ சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு ஆசையாக ருச்சியாக இருக்கும். ஏன்னா அவன் ஏற்கனவே ருச்சி பார்த்து வச்சுருக்காது. இந்த பழங்கள்லாம் உன்னோட தோட்டத்தில் விளைஞ்சுதா, இதெல்லாம் கெட்டு போலே ஆயிட்டனால அதெல்லாம் ஆகாது. ஏன்னா ராமநாமத்தோட மகிமை எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பழம்லாம் உன்னோட தோட்டத்தில் விளைஞ்சுதான்னு கேட்கல. இல்லை, இதெல்லாம் நான் பம்பா நதி வீரத்துலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இறைவன் வந்து கொடுத்து தான் பழக்கமே வழிய யார்கிட்டையும் வாங்கினது பழக்கம் இல்லைங்கிறாங்க இந்த ஆசிரியை. உடனே யார்கிட்டமே கையே நீட்டாத ராமர் வந்து அவளோட பக்தியில் மயங்கி போய் கையை நீட்டி அந்த பழங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம்.
இதை உடனே இதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போய் ராமநாமத்தை மறுபடியும் சொல்லிட்டே நான் ராமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தபஸ்வினியாக ஆகி அவர் ஏற்ற மாதிரி கண்களை மூடிய உட்காந்து ராமநாமம் சொல்ல 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 தன்னையே ஒரு பஸ்வமாக்கி, அதாவது ஒரு ஆகுதியாக்கி ராமரும் லக்ஷ்மணும் பார்த்து கொண்டே இருக்கிறப்பவே நேராக பிரம்மலோகத்துக்கு போய் அங்கேயும் குருவோட பாதத்தை தான் வணங்குறான். குருவான மதங்க முனிவர்கிட்ட அவரோட திருவடியை போய் அடைஞ்சு விட்றான். அதனால் சபரி மோட்ச சாட்சி பூதன் அப்படின்னு ராமரை கொண்டாடணும் அப்படிங்கிறார். அதனால் குரு பக்தியும் ராமநாமமும் எல்லாருக்குமே ராம தரிசனத்தையும் மோட்ச பிராப்தியையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ராமநாமத்தை எப்போதும் தொடர்ந்து சொல்லலாம் நம்மளும் அப்படின்னு நம்மளும் ஒரு ராமநாமத்தை தினம் சொல்லிகிட்டே இருக்கணும். முக்கியமாக நான் ஸ்ரீராம் நவமி அன்றைக்கி ராமநாமத்தை சொன்னால் ரொம்ப விசேஷங்கிறது நமக்கு தெரியும். எப்போவுமே இறைவன் எளிமையான பக்தியை தான் விரும்புகிறாருங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இதுவரையும் சபரி மோட்சத்தை நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்த ஸ்ரீராமர் பாதங்களிலும் பாலா திருப்புர சுந்தரி பாதங்களிலும் இதை சமர்ப்பிப்போம். சர்வம் ஜெகதம்பா அர்ப்பணமஸ்து.